ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடர். நம்ம ஆதரை கிராஃப்ட்ல இன்றைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான திருவுருவ சிலைகள் கொண்டு வந்திருக்காங்க. இது நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். மகாவிஷ்ணு அவர்கள் நித்திரை கோலத்தில் இருக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு திருவுருவ சிலை. இந்த சிலையில நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஒன்னொன்னா நம்ம இப்ப பார்க்கலாம். முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய நித்திரை கோலம், அதாவது நீங்க பார்க்கலாம் அவருடைய படுக்கை ஒரு நாகத்தின் மீது தான் இருக்கும். ஸோ அந்த நாகம் நீங்க பாத்தீங்கன்னா 7 தலை கொண்ட நாகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த நாகத்துடைய பெயர் நீங்க பாத்தீங்கன்னா ஆதிசேஷன். ஒவ்வொரு தடவையுமே நீங்க பாத்தீங்கன்னா பெருமாளின், அதாவது மகாவிஷ்ணுவின் படுக்கையாக இருப்பது இந்த ஆதிசேஷன் தாங்க. ஸோ அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா பக்கத்துல மகாலட்சுமி தாயார் அமர்ந்த கோலத்தில் இருக்கிறார். இதுவுமே ரொம்ப சிறப்பான ஒரு திருவுருவம்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதற்கடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா இதுல பிரம்மா இருக்கிறார். இதுவுமே நீங்க பார்க்கலாம் மும்மூர்த்திகள் இருக்கக்கூடிய ஒரு திருவுருவ சிலை. ஸோ இதுல நீங்க பார்த்தீங்கன்னா இங்க சிவலிங்கம் இருக்கும். அந்த சிவலிங்கத்தை மகாவிஷ்ணு தியானிப்பது போன்ற ஒரு காட்சி இருக்கு. ஸோ இதை நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்களில், அதாவது கேரளாவின் அனந்த பத்மநாப சுவாமி கோயிலில் இந்த திருவுருவம் தான் இருக்கும். நீங்க ரங்கநாதர் கோவில்ல நீங்க பாத்தீங்கன்னாலும் இதே ஒரு திருவுருவம் தான் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புராண கதைகளும் இதுக்காக இருக்குங்க. ஸோ இந்த சிலையோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 inches ஹைட்ல இருக்கக்கூடிய ப்ரீமியம் குவாலிட்டி பிராஸ். ஸோ அதுலேயே ஒரு ஸ்மால் வெர்ஷனும் என்கிட்ட இருக்கு, நீங்க இதுலயும் பார்க்கலாம். ஸோ இதுல நீங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நாகத்தின் மீது அவர் நித்திரை கோலத்தில் இருக்கிறார். அதுல நீங்க பார்க்கலாம் பிரம்மாவும் உடன் இருக்கும்படியான ஒரு திருவுருவ சிலை. ரொம்ப கியூட்டா, ரொம்ப குட்டின்றதுனால நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த திருவுருவம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸா தான் இருக்கும். இதனுடைய ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 inches இருக்கும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய லக்ஷ்மி நாராயணர் திருவுருவம். சோ இது நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி தான் ஆதிசேஷனின் கீழ் இருவரும் அமர்ந்த கோலத்தில் இருக்கிறாங்க. இது நீங்க பார்த்தீங்கன்னா நாராயணரும் லக்ஷ்மி தேவியும் மிக சிறப்பான ஒரு திருக்கோலத்தில் இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு சிலைக்குமே ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இன்றைக்கு துவாதசி திதி அன்று, அதனாலதான் நான் பெருமாளுடைய சிலைகள் கொண்டு வந்திருக்கேன். துவாதசி திதியில் நம்ம பெருமாளுக்கு வழிபாடு செய்யும் போது அந்த வழிபாட்டின் பலன்கள் பல மடங்காக நமக்கு அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பா வழிபாடு செய்யாதவங்க பெருமாளுக்கான வழிபாடை ஆரம்பிங்க. அதற்கான சிலைகளும் நம்ம கிட்ட கண்டிப்பா வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.